ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய இடுப்பு எலும்புக்கும் மூட்டுக்கும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்து தரக்கூடிய பிரண்டை ஊறுகாய், பிரண்டை துவையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டான முறையில் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நிறைய கால்சியம்ஸ்லாம் இருக்குது. இடுப்பு எலும்புக்கு, மூட்டுக்கு, வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஆஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே பெரும் பாடாக ஆகிடுது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிரண்டையை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதை ஆயணும் அப்படின்னாலே கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடுது, இல்லை நிறைய நார் இருக்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தான் அது மோஸ்ட் ஆஃப் இப்போ அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே யூஸ் பண்ண முடியாத ஒரு காரணம் என்னென்னா, அதை ஆயும் போது நமக்கு கை அரிக்கும், அதுதான் அப்படின்றது பிரச்சனை தான். ஆனால் இந்த மாதிரி இந்த ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கையே படாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் பிரண்டையை ஆஞ்சிடலாம். அதுக்கு ஒரு ஸ்கின் பில்லர் எடுத்துக்கோங்க. ஸ்கின் பில்லர் எடுத்துக்கிட்டு நம்ம பிரண்டையோட கார்னர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலு மூலையுமே நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் தான் மோஸ்ட்டாக நார்கள் இருக்கும். அந்த நாரெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதில் நார் அதில் வராது. இப்போ பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா, ரெண்டு இதுவும் ஜாயின் பண்ணுற இடம் மட்டும் தேவை கிடையாது. அதை மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். ஒருவேளை இதில் நார் இருக்குது அப்படின்னா நம்ம கட் பண்ணும் போதே நமக்கு வந்துடும். அதை போய் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே ஈஸியான இது மெத்தடு. கை கொஞ்சம் கூட அரிக்காது. இதில் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு வேளை வேணால் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணும்போது மேலே இருக்கிற நிறையா அந்த வேர்கள் எல்லாமே போயிடும். நார்கள் எதுவுமே அந்த அளவுக்கு வராது. பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ ஈஸியாக இவ்வளோ தூரத்தை நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். என்னுடைய கை விரல்கள் கொஞ்சம் கூட அதில் படவே இல்லை. வாங்க இப்போ இந்த ரெசிபி நம்ம செய்யலாம். இதை ஃபஸ்ட் நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில், இரும்பு பாத்திரமாக இருக்கலாம், இல்லை மண் சட்டியாக இருக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்க்கலாம். உளுந்து நம்ம இடுப்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் நம்ம சேர்க்குறது. நம்ம ஜாயிண்ட் பெயின்லாம் இல்லாமல் இருக்கும், ஒரு குழகுழப்பு தரும். இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்ட பிறகு நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த கரெக்டான ஸ்டேஜ். இதை மாற்றி வச்சுக்கோங்க, ஆறட்டும். இப்போது அதே கடாயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையுமே போட்டு வதக்கிக்கலாம். இப்போது இது கூடவே இஞ்சி, ஒரு நல்ல பெரிய பத்தையாக பார்த்து இஞ்சி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பூண்டு, ஒரு 15 பல் பூண்டு, நல்லா பெரிய பெரிய பல் பூண்டாக போட்டு உரித்து வச்சுருக்கேன், அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுவும் கூடவே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பழுத்த தக்காளி, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு புளிப்பு சூப்பர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் கூடவே ஒரு அரை தேங்காய் மூலையை நல்லா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் துவையல் கெட்டு போகாமல் இருக்கும், இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ இதுவும் கூடவே புளி, நல்லா கருப்பு புளியாக எடுத்து நான் அது கூடவே சூட்லேயே கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இது கூட புளி சேர்க்கும் போது தான் சுவை எடுத்து கொடுக்கும். நம்ம மோஸ்ட்டாக துவையல்னாலே புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதுக்காக. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறிடணும், அப்போ தான் அரைக்க முடியும். இப்போது அதே கடாயிலேயே எண்ணெய் விட வேண்டாம், நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரண்டையுமே சேர்த்து வதக்கிடலாம். கடாயில் இருக்க எண்ணெயே போதுமானதாக வதங்கிறதுக்கு. இதை நல்லா பொறுமையாக மாற்றி கிண்டி விடுங்க. இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துடும். பார்க்க தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது கம்மியாக தான் இருக்கும் வதக்கிட்டாக்கா.
பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நல்லா சுருண்டி வந்துடுச்சு. இதனுடைய கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ஸ்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா தினமுமே உங்கள் வீட்டில் பிரண்டை துவையல் கண்டிப்பாக இருக்குங்க. பாருங்கள் நல்லாவே சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே வதக்கினாலும் கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். அதனால் இதுவே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வைங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாமே நல்லா ஆறி வரணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நம்ம அரைக்கும் போது. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தையும் அந்த இஞ்சி பூண்டு வதக்கி வச்சோம் இல்லையா, அது எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டுக்காக போட்டு அரைச்சிக்கலாம். பிரண்டையும் தனியாக அரைச்சிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிற அளவுக்கு மிக்ஸி பத்தாது. இது கூடவே துவையலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு போட வேணாம், கல்லுப்பு சேர்த்துங்க, அதான் நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இது தனியாக மாற்றி வச்சுக்கிட்டு இது அதே மிக்ஸி ஜார்லேயே பிரண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் நிறையா இருக்குது இந்தக்காக 2 ஈடாக போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே நல்லா கடுகு 2 ஸ்பூன் நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. வரமிளகாய் தாளிப்புக்காக ஒரு 3-4 சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் நிறைய போடுங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த துவையல் ரெண்டுத்தையும் கலந்து நல்லா கிண்டி விடுங்க. நான் பேட்சாக அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, எல்லாமே சேர்த்து ஒட்டுக்காக கிண்டி விடுறேன்னு நினைப்போம். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு சுவை எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டு தான் நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆயில் அதிகமாக அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஊற்றிக்கிற ஆயிலே ரொம்ப ஜாஸ்தி, அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஆனால் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 1 மாதம் ஆனால் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் துவையல் செஞ்சு வச்சேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் 1 வீக்லேயே காலி ஆகிடும். அதனால் நான் ஆயில் அதிகமாக சேர்க்க மாட்டேன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. பாருங்கள் நல்லா சுருண்டி வந்துடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துவையல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் ரைஸுக்குன்ட்டு எல்லாத்தோடைய காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். கொஞ்சம் கூட கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்களை செஞ்சு நீங்கள் வீட்டில் கொடுங்க. எல்லோரும் சாப்பிட்டும் பயனடையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.